குருச்சரணம். இதை பார்க்குற எல்லா செல்ல குழந்தைகளும் எல்லா விதமான பணவரவும் பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். பண வரவுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். பாருங்கள், எப்பவும் பர்ஸில் பில்லெல்லாம் வைக்கவே கூடாது. பில்லெல்லாம் எடுத்துடணும், அப்பப்போ எடுத்துடணும். அன்றைக்கி இரவே எடுத்துடணும். அது ஒன்று. ரெண்டாவது, பர்ஸில் வந்து எப்போவுமே இப்போ 500 நோட்டுனா 3 500 நோட்டு, 200 இருக்கா 200 வச்சுக்கோங்க, 100 இருக்கா இல்லை 300, அது எடுக்காத நோட்டாகவே உள்ளே வச்சுக்கணும். பர்ஸில் அப்படி எடுக்காமல் உள்ளே அப்படி வச்சுக்கணும். நான் இது எந்த காலம் வச்சோன்னு எனக்கே தெரியாது. நான் வச்சுருக்கேன். எந்த டினாமினேஷனும் வைக்கலாம், ஆனால் 3 அது பாட்டுக்கு இருக்கணும். அங்கே அந்த இடத்துல வச்சிடணும். அது ஒன்றாச்சா. ரெண்டாவது, 5 ரூபா காயினை எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவை 10 ரூபா. ஏன்னா 5 ரூபா காயின் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும், இல்லை 1 ரூபி காயின். ஆனால் 5 ரூபா காயின் கோல்டு கலரில் வர்றதுனால அந்த கோல்டு கலருக்கு வந்து மகிமை இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 7 இந்த மாதிரி பெர்மனெண்ட் மார்க்கர் எழுதணும். 4 1 7 4 1 இந்த நம்பரை எழுதிட்டேன். புரிஞ்சிச்சா? எந்த பக்கம் அசோக சக்கரம் இருக்கே, அந்த அசோக சக்கரம் இருக்க இடத்துல எழுதணும். முன்னால் இருக்கிறதுல எழுதக்கூடாது. இந்த அசோக சக்கரம் இருக்க இடத்துல 7 4 1 எழுதிட்டேன். இதை எழுதிட்டு இதை கொஞ்சம் காய விட்டுறணும். காய விட்டதுக்கு அப்புறமா இது என்ன பண்ணுறீங்க, உங்கள் பர்ஸில் அது விழாத படிக்கு ஒரு இதில் அப்படி சொறி அப்படி வச்சிடுறீங்க. புரிஞ்சுதா? அது அந்த எனர்ஜியை கொடுக்கும், நம்பரும் அந்த ரூபாயும். அதே போல் நீங்கள் இந்த பர்ஸ்லேயே கூட உள்ளே எழுதிக்கலாம். 7 4 1 பர்ஸில் உள்ளே எழுதி வச்சுக்கலாம். பர்ஸ்லேயே எழுதி வைக்கலாம். ஒரு பேப்பரில் நல்லா க்ரீன் பேப்பரில் உள்ளே எழுதி வச்சிடலாம். ஒரு 10 ரூபா நோட்டில் 7 4 1 எடுத்து வச்சுக்கலாம். எனர்ஜி நெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 555 போட்டு வச்சுருக்காங்க பைசாக்காக, அது ஒன்றும் வச்சுக்கலாம். இது இல்லை அப்படின்னா இன்னொன்று இருக்குது, 7 4 1 ஜேடிலே வச்சுருக்காங்க, அதுவும் வச்சுக்கலாம். எல்லாம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். அடுத்தது 808 520 741 இது ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டோன், இதையும் வச்சுக்கலாம். அச்சா, அப்படி வச்சுக்காதீங்க, ஒன்று தான் வைக்கணும். அடுத்தது இது டைகர் ஐயில் வச்சுருக்காங்க. இது மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்டோனில் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டோன்ஸை வாங்கி ஏதாவது ஒன்று தான், திரும்ப சொல்கிறேன், ஏதாவது ஒரு ஸ்டோனை வச்சுக்கலாம். ஒரு ஸ்டோனை வச்சாலும் 5 ரூபாய் நாணயத்தில் அதை எழுதி உள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நாணயம் உள்ளே இருக்கிறது நமக்கு பவர். புரிஞ்சுதா? அந்த நாணயத்துலேயும் ஏதாவது ஒரு நம்பர், இதுக்கு நம்பர் இருக்கிற எந்த நம்பராலும் 555 இருந்தாலும் சரி, 741 சரி, எந்த நம்பராலும் சரி, அதில் இருக்க நம்பரை அந்த ஸ்டோனில் இருக்க நம்பரில் வச்சுக்கலாம். இந்த 3 ஸ்டோனையும் நீங்கள் கட்டாயம் எனர்ஜி ரேஸ்லேருந்து வாங்கிக்கலாம். நிறையா பேருக்கு இதில் பணம் கிடச்சிருக்கு. இது ப்ரூவன் சயின்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்ததில் இந்த ஸ்டோன்ஸை வந்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப பவர். ஒரு ஸ்டோனும் ஒரு நம்பர் ஸ்டோனு, இப்போ 555 நம்பர் ஸ்டோன் வச்சிங்கன்னா 741 கட்டாயம் ஒரு நாணயத்தை வைக்கணும். உள்ள ஒரு 5 ரூபா நாணயம், பர்டிகுலர்லி கோல்டு நாணயமாக இருக்கணும். அது 5 ரூபா நாணயம் நல்லா இருக்குது, அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. 5 நம்பர் வந்து நியூட்ரல் நம்பர், அதையே எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? அதனால் அதை ஒன்று வச்சுக்கோங்க. மற்றபடி ரூபாய் வந்து கட்டாயம் ஒரு 3 நோட்டையில் வச்சுக்கோங்க, போதும். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் நான் செல்லுங்களே, இரங்களே. ஆல் த பெஸ்ட்.